வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆயத்தத்தோடு காத்திருக்கும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? இயேசு கிறிஸ்து எந்த விதத்தில் ராஜாவாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார்? திருச்சபையின் விடிவெள்ளி யார்? கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சீஷர்கள் ஏன் ஓலமிட்டார்கள்? பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தாரா? பேதுருவின் பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு செய்த அற்புதம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய அளவு கனம் பண்ணுகிறோமா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களை போஷித்ததை குறித்து சிந்தித்தோம். இவ்வாறு மக்களை போஷித்த இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் தனியாக ஜெபிக்கும்படியாக புறப்பட்டு போனார். மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினார் என்ற வார்த்தை அவசரத்தை குறிக்கிறது. 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்தை மத்தேயு எழுதியிருக்கும் பகுதியிலே அதன் முடிவிலே அவர் எதையோ விட்டுவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அவசரமாக ஜனங்களை அனுப்பிவிட்டு சீடர்களையும் அக்கறைக்கு போகும்படி சொல்லிவிட்டு இயேசு ஜெபிக்கப் போவதை குறித்து சொல்கிறார். ஆனால் சில விவரங்களை அங்கே அவர் தரவில்லை. இதற்கான காரணத்தை யோவான் தனது சுவிசேஷத்திலே எழுதியிருக்கிறார். யோவான் 6 அதிகாரம் 15 வசனம் பாருங்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக காண்பிப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் எழுதுகிறார். ஆனால் இங்கே ஜனங்கள் அவரை ராஜாவாக்க விரும்பிய அந்த காரியத்தை அவர் விட்டுவிடுவது நமக்கு ஏன் அவ்வாறு அவர் செய்தார் என்ற கேள்வியை எழுப்புகிறது. அந்த மனிதர்களுடைய எண்ணத்தினாலே மட்டுமல்ல, இயேசு ராஜாவாகத்தான் இருக்கிறார். மக்கள் கூடி அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா அல்ல, தேவனுடைய சித்தப்படியே அவர் ராஜா. சங்கீதம் 2, 8, 9 வசனங்களிலே பார்க்கிறது போல இறுதியாக என்ன ஆனாலும் அவர் தமது வல்லமையினாலே ராஜாவாகத்தான் போகிறார். மத்தேயு 14 அதிகாரம் 23, 24 வசனங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மலையின் மேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் கீழே கலிலேயா கடலின் மத்தியிலே, இருளின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே இருக்கிறார்கள். ஒரு பயந்த சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த காலத்திற்கும் இது மிக அருமையான ஒரு காட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே இருக்கும்படியாக இப்பொழுது சென்று விட்டார். நாம் புயல் வீசும் இந்த வாழ்க்கை படகிலே பயங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறோம். வசனம் 25 பார்க்கும் பொழுது 4வது ஜாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதிகாலை வேளையாயிருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு கடலிலே நடந்து சீடர்களிடத்திற்கு போகிறார். சிலர் கூறுவது இயேசு அந்த அதிகாலை வேளைதான் நடுவானத்திலே திருச்சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்வார் என்றும் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வார். அவர் என்று வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எந்த மணி நேரத்தில் வருவார் என்பதும் நமக்கு யாருக்குமே தெரியாது. சரி, மத்தேயு 14 அதிகாரம் 26 வசனம் பாருங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இந்த காட்சியை சற்றே மனக்கண்முன் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மலையின் மேல் இருக்கிறார். தனது சீடர்கள் காற்றின் மத்தியிலே இருப்பதை அவர் பார்க்கிறார். கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டு அவர்கள் இருப்பதை பார்க்கிறார். அவர் பாடுகளை கவனிக்கிறார். மார்க்குவும் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது 4வது ஜாமத்திலே இயேசு அவர்களிடத்தில் வருகிறார். அவர்கள் அவரை பார்த்தபொழுது ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஒருவேளை உங்களிலே சிலர் அவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்வது உண்மைதான். ஓரளவு அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடலின் மேலே ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படி தோன்றும்? பேய் பிசாசையெல்லாம் நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்கிறவர்களும் உண்டு. இந்த சீஷர்களும் இதற்கு முன் எந்த ஆவேசத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்ட காட்சி அவ்விதமாக அவர்களை ஓலமிடச் செய்தது. வசனம் 27,
உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கவனித்தீர்களா? உடனே இயேசு அவர்களோடு பேசினார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை திடப்படுத்தினார். வசனம் 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்படி பேதுரு கூறியதற்காக ஒருவேளை சிலர் அவரை குறை சொல்லக்கூடும். இவ்வாறு கடலின் மேலே தான் நடக்க வேண்டுமென்று அவன் கேட்டிருக்கவே கூடாது என்று சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் உண்மையாகவே நாம் பேதுருவை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். வில்லியம் கேரி என்ற தேவனுடைய மனிதர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக மகத்துவமான காரியங்களை செய்யுங்கள். இதே காரியத்தை தான் அன்று பேதுரு செய்தார். அநேக வேளைகளிலே நம்மிலே பலர் சின்ன சின்ன காரியங்களிலேயே திருப்தி அடைந்து வருகிறோம். பேதுரு தனது ஆசையை வெளிப்படுத்தியதை குறித்து இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்ளவில்லை. பதிலாக என்ன சொல்கிறார் பாருங்கள். வசனம் 29. அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். சிலர் சொல்வார்கள், பேதுரு கடலின் மேலே நடக்கவில்லை என்பார்கள். ஆனால் வேத புஸ்தகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தான். இப்படிப்பட்ட அபார விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினாலே தான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே பேதுருவை பயன்படுத்தியிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளன்று 3000 பேர் மனம் திரும்பும்படியான செய்தியை பேதுரு மூலமாகத்தான் தேவன் கொடுத்தார். சரி, வசனம் 30 பாருங்கள். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். கடலிலே நடக்கும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருந்ததிலிருந்து கண்களை திருப்பி காற்று பலமாயிருக்கிறதை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். உடனேதான் அமிழ்ந்து போகிறான். அப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, என்னை இரட்சியும். ஊழியர் ஒருவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, இன்று வாழுகிற ஊழியக்காரர்களாகிய நாம் ஜெபிப்பது போல, ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர் என்று ஜெபிக்க துவங்கியிருப்பார் என்றால், தனது முக்கியமான ஜெப குறிப்பும் வரும் முன்னதாக, ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லும் முன்னதாக 29 அடி ஆழத்திற்கு போயிருப்பார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் கூட இப்படி உடனே நேரடியாக கூப்பிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லலாம். சரி, வசனம் 31 பாருங்கள். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருடைய பிரச்சனை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருப்பதை விட்டு சுழண்டு வரும் அலைகளை பார்க்க கண்களை திருப்பினான். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மை சுற்றியும் அலைகள் சுழன்று வரும்பொழுது, பிரச்சனைகள் வேகமாய் எழும்பி வரும்பொழுது நம்முடைய கண்கள் மிக அதிகமாக இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்கிறதாய் இருக்க வேண்டும். 32, 33 வசனங்கள். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்காக இந்த அற்புதத்தை செய்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையான விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார். பேதுருவும் கூட, ஆண்டவரே நீரேயானால் நான் உம்மிடத்தில் நடந்து வரும்படியாக கட்டளையிடும் என்று சொல்லி கடலின் மேல் நடந்து, பின்னர் அலைகளை பார்த்து கடலிலே மூழ்கின பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து காக்கப்பட்டு தனது விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டார். பல வேளைகளிலே நாமும் கூட விசுவாசத்தோடு சில அடிகளை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்த பின்னர் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய கண்கள் மற்ற காரியங்களின் மேலே செல்லும் பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையை சந்திக்கிறோம். இங்கே இந்த அற்புதத்தை இயேசு செய்ததற்கு காரணம், அவருடைய சீடர்களும் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து அவரை பணிந்து கொள்ளும்படியாகத்தான் செய்தார். வசனம் 34 முதல் 36 வரை பார்ப்பீர்கள் என்றால், புயல் காற்றின் சூழ்நிலையை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தேவையுள்ள அநேகருக்கு பணிவிடை செய்கிறார். அருமையானவர்களே, மறுபடியுமாக இங்கே நாம் காண வேண்டியது, தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஒரு சில மனிதர்களை குணமாக்கியதை குறித்த விவரமான செய்திகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவினால் அந்நாட்களிலே சுகம் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையை நோக்கி போகிறார். ஏற்கனவே சமய தலைவர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் அவரை புறக்கணித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள் என்று முன்பே நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் முழுமையாக இயேசுவோடு முறித்து கொள்ளுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இப்பொழுது எருசலேமிலிருந்து இவ்வளவு தூரம் இந்த பரிசேயர்களும் வேதபாரரும் வந்திருக்கிறார்கள்.
கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் வனாந்தரமான ஒரு இடத்திலே இருந்தார்கள். அங்கே கூடி வந்த ஜன கூட்டங்களுக்கு உணவு வாங்கக்கூட வசதியில்லாத இடமாய் அது இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்துவே அவர்களை போஷித்தார். இங்கே வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்பதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்களே என்று சொல்லி எண்ண தோன்றுகிறது. ஆனால் உண்மையாக பார்ப்போம் என்றால் அவர்கள் அவருடைய போதனைகளை கேட்கவோ அதை ஏற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது பாராட்டுவதற்காகவோ வரவில்லை. அவரிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். எனவே நட்பு மிகுதியினாலே அவர்கள் இங்கே வரவில்லை என்பதை நாம் அறிகிறோம். வேத வசனங்களை அவர் மீறி நடக்கிறார் என்று குற்றம் சாட்டவில்லை. வேத வசனங்களை விட பாரம்பரியம் அதிக முக்கியம் என்று நினைத்தபடியினாலே பாரம்பரியத்தை அவருடைய சீஷர்கள் கைக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஏன் அவருடைய சீடர்கள் கை கழுவவில்லை என்று கேட்கிறார்கள். கைகள் கால்கள் சுத்தமாவதற்காக கழுவுதலை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. சடங்காச்சாரத்தின்படி செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு காரியங்களைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றும் அநேகர் ஏதோ சில வெளிப்படையான சடங்காச்சாரமான சுத்திகரிப்பின் காரியங்களை செய்துவிட்டால் அது ஒன்றே போதும் என்று எண்ணுகிறார்கள். வசனம் 3 என்ன சொல்கிறது? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏன் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீர்கள் என்று வேறொரு கேள்வி கேட்கிறார். அவருடைய பாரம்பரியமானது தேவனுடைய கற்பனையையும் மீறுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தது. எத்தனை வினோதமான ஒரு காரியம் இல்லையா? அதை செய்ததற்கான தெளிவான வழிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். பாருங்கள், மத்தேயு 15 4 முதல் 6 வசனங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். இங்கே இயேசு சொல்வது என்ன? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னால் அவர்களை இறுதி வரைக்கும் வைத்து பராமரிக்க வேண்டியதும் பொறுப்பு என்பதை உணர்த்துகிறார். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காணிக்கை கொடுத்துவிட்டால் தங்கள் பெற்றோரை தாங்கி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து விடுதலை பெறுவதாக கற்பித்திருந்தார்கள். இது மோசேயின் கற்பனையை மீறுவதற்கு மனிதர்களுக்கு வழிவகுக்கிறதா இருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவனை அளப்பதற்கு அல்லது சோதிப்பதற்கு ஒரு வழி, முதலாவதாக அவர்கள் எப்படி தங்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள் என்பதிலே அடங்கியிருக்கிறது. அடுத்ததாக எப்படி கர்த்தருடைய பணத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள் என்பதிலேயும் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்த சமய தலைவர்கள் மனிதர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பி வாழ்வதற்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் முன்பதாக உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதன் தனது சம்பளத்தை வாங்கிய உடனேயே ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரிடத்திலே நேராக போய் பாதி சம்பளத்தை அவருக்கு கொடுக்க முற்பட்டான். உண்மையை அறிந்த ஊழியர் அவனை பார்த்து, உன்னுடைய குடும்பம் அவ்வளவு தேவையாய் இருக்கும் பொழுது இதை நீ எனக்கு கொடுப்பது சரியல்ல என்று சொல்லி அப்படியே அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். முதலாவது இந்த காரியம் அந்த மனிதனுக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தது. ஆனால் பின்னர்தான் தனது குடும்பத்திற்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே எவ்வளவு தவறிப்போனவனாய் இருந்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் எத்தனையோ பேர் இவ்வாறாக தவறான எண்ணங்களோடு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறுகிறார்கள். சரி, மத்தேயு 15 அதிகாரம் 7 8 வசனங்களை பாருங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் வேதபாரகரையும் பார்த்துதான் மாயக்காரரே என்று அழைக்கிறார். உண்மையாகவே இது மிகவும் பயமுறுத்தும் ஒரு வார்த்தை. இதற்கு ஈடான வார்த்தை வேறு இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய காலங்களிலே இந்த வார்த்தை அத்தனை கடுமையானதாக தெரியவில்லை. ஆனால் இயேசுவின் நாட்களிலே இது மிகவும் கூர்மையான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது, ஒரு நாடகத்திலே ஒரு மனிதன் கூற வேண்டிய காரியத்தை கூற ஆரம்பித்தவுடனே அங்கே நடிப்பவன் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்வது போல உடனடியாக செயல்பட்டு வார்த்தையாக வந்த வார்த்தை அது.
மக்கள் சடங்காச்சாரமாக கைகளை கழுவ வேண்டும் என்று எண்ணினார்களே ஒழிய இருதயத்தின் நிலைமையை அவர்கள் அசட்டை செய்தார்கள். ஆனால் இருதயமே தேவனை பொறுத்தமட்டிலேயும் முக்கியமானது. எனவே மிகவும் பயபக்தியோடு ஆனால் மோசேயின் கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். அருமையானவர்களே, நாம் கூட பல நேரங்களிலே தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கு பதிலாக பல விளக்கங்களை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சாப்பிட வரும்பொழுது பிள்ளைகளை கைகளை கழுவும்படியாக சொல்கிறோம். ஆனால் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டியிலே எப்படிப்பட்ட காட்சிகளை கண்டு கொண்டு இருக்கிறார்கள், இருதயத்தை கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்பதை குறித்து நாம் அக்கறைப்பட்டுக் கொள்கிறதில்லை. பிள்ளைகள் சாப்பிடும் முன்பதாக கை கழுவ வேண்டும், நல்லதுதான். ஆனால் அதைவிட அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே செல்லும் காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது முக்கியமானது. இயேசு தாம் கூறிய வார்த்தைகளை மேலும் விளக்கிச் சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 15:10-11 வசனங்கள். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எது முக்கியமானது என்பதை இயேசு இங்கே தெளிவுபடுத்துகிறார். வசனம் 12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை அவ்வாறு பேசியது சீடர்களுக்கு ஆச்சரியமானதாய் இருந்தது. இந்த குறிப்பிட்ட நேரம் வரை இயேசு கிறிஸ்துவுக்கும் சமய தலைவர்களுக்கும் அநேக வாக்குவாதங்கள் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது தெளிவாக இங்கே ஒரு பிளவு உண்டாகிறது. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை திடப்படுத்துகிறார். வசனம் 13. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். இங்கே நாற்று என்பது சடங்காச்சாரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். வசனம் 14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இயேசு கூறும் காரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு அதிகமாக அவர் அந்த பரிசேயர்களை குறித்து தெளிவாக சொன்னார் என்பது நமக்கு தெரிகிறது. வசனம் 15 பார்க்கும் பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஊமைகளாகவே பேசுகிறார். தான் சொல்ல விரும்புகிற கருத்தை இன்னமும் சொல்லவில்லை. இப்பொழுது வசனங்கள் 16 முதல் 18 வரை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது மிகவும் உன்னதமான ஒரு உண்மை பிரியமானவர்களே. ஒரு மனிதன் வாயிலே உட்கொள்ளுகிற பொருட்களினாலே அவன் தீட்டுப்படுகிறதில்லை. ஆனால் அவனுடைய வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதனாலேயே அவன் தீட்டுப்படுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று நாம் சொல்வது உண்டு இல்லையா? இயேசு என்ன சொல்கிறார்? வசனம் 19-20 பாருங்கள். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். நமது கலாச்சாரத்திலேயும் இது மிகவும் உண்மை என்பதை நாம் அறிவோம். புதிய ஒழுக்கமுறை என்று கூறும் காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். இதை குறித்து தான் ஏசாயா 5:20 வசனத்திலே, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து என்று ஏசாயா கூறியிருக்கிறார். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்கிறார். இந்நாட்களிலேயும் இது எவ்வளவு உண்மை இல்லையா? பிரியமானவர்களே, எத்தனையோ நல்ல காரியங்களை தீமை என்றும் தீமையான காரியங்களை நல்லது என்றும் பிரகடனப்படுத்தப்படுகிறது, எழுதப்படுகிறது, பேசப்படுகிறது. வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் தவறான காரியத்தை நம்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். விடுதலையான காலங்கள், சுதந்திரமான காலங்கள் என்று அழைக்கப்படும் இந்த நாட்களிலே அங்கே மூடி திறக்கப்பட்டு இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனிதன் வெளிப்படுத்துகிறான். ஒரு புதிய ஒழுக்க முறை இருக்கிறதா? இல்லை பிரியமானவர்களே, பழைய காரியங்களே காணப்படுகிறது. தீமையான எண்ணங்கள், கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய் சாட்சிகள், தேவ தூஷணங்கள், களவுகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, மனிதனானவன் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவனாயிருக்கிறான். இந்த உலகத்திலே பயங்கரமான மிருகம் மனிதன்தான். மற்ற மிருகங்களை கூட நாம் கூண்டுகளிலே போட்டு விடுகிறோம். ஆனால் தனக்கு விருப்பமானதையே செய்ய மனிதன் விடுதலை பெற்றவனாய் அலைகிறான். மனுக்குலம் என்ன செய்யும் என்பதை இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, இவை எல்லாமே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்பதையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் எங்கே பார்த்தாலும் மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கும்
மாம்ச உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். பத்திரிகைகளின் அட்டை படங்களிலேயோ, விளம்பர பலகைகளிலேயோ, தொலைக்காட்சிகளிலேயோ, செய்தித்தாளின் தலையங்கங்களிலேயோ அத்தனையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இது மனிதனை தீட்டுப்படுத்தத்தான் செய்யும். நம்முடைய சமுதாயத்திலே இளைஞர்களும் வாலிபர்களும் ஏன் பெரியவர்களுமே இப்படிப்பட்ட காரியங்களினாலே தீட்டுப்படுகிறார்கள். கட்டுப்பாடு ஒழுங்கு இல்லாதபடியினாலே இருதயத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. வசனம் 21 பாருங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தன்னுடைய பொதுவான ஊழியத்திலே முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களை விட்டு வெளியே போகிறார். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக வந்தார். அவர்களுக்குள்ளேயே தனது சீடர்களையும் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கே போக வேண்டும், வேறு இடத்திற்கு வேண்டாம் என்று சொன்னார். பின்னர் அவர் இஸ்ரவேல் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சமய தலைவர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் வந்தது, பிரிவினை வந்தது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தின் எல்கைகளை தாண்டி மற்றுமொரு உன்னதமான வழிமுறையை உருவாக்குகிறார். இப்பொழுது அவர் புறஜாதியான மக்களை, இஸ்ரவேலர் அல்லாதவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 22, 23 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இவளுடைய பின்னணியத்தை குறித்து மார்க் 7 அதிகாரம் 26 வசனத்திலே தெளிவாக பார்க்கலாம். இவள் ஒரு யூத பெண் அல்ல, ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று உரிமையோடு கூப்பிடுகிறாள். இவள் நமக்கு தொந்தரவாயிருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்லிவிடுகிறார். இது கடுமையான ஒரு வார்த்தையாயிருக்கிறது, ஆனால் இதுதான் உண்மை. முதலாவதாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக தாவீதின் வம்சத்திலே யூதர்களுக்கு ராஜாவாகத்தான் வந்தார். இந்த உண்மையை அந்த பெண்மணி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு கூறினார். யூதர்களுக்கு ராஜாவாக அவர் வந்தார். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் இயேசு யூதருடைய ராஜா என்றுதான் எழுதப்பட்டிருந்தது. சரி, இந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்பதை குறித்து நாம் நாளை நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். பிரியமான சகோதரனை சகோதரியே, பாரம்பரியங்கள் ஒழுக்கங்களை கெடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டிய அளவு கனம் பண்ணுகிறோமா? ஏதோ பணத்தை கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்லுகிறோமா? சடங்காச்சாரங்களை விட நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே என்ன வருகிறது என்பது முக்கியம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து பேசுகிறார்கள், எதை வாசிக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். சிறு வயதிலேயே பிள்ளைகள் பொறுக்கி தின்கிற காரியத்தை குறித்து மிக கவனமாக பெற்றோர் இருப்பார்கள். ஆனால் வளர்ந்து வரும் பொழுது பிள்ளைகள் இருதயத்திற்குள்ளே என்ன செல்கிறது என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். அதை குறித்தும் கருத்துள்ளவர்களாக இருக்க ஒரு தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சடங்காச்சாரங்களை விட ஒழுக்கங்கள் மிக முக்கியம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே, உம்முடைய சட்ட திட்டங்களையும் ஒழுக்கங்களையும் விட சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய விருப்பப்படி நீர் திசை திருப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களிலே நீர் உணர்த்துகிற உணர்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? தேவனிடத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனுக்காக மகத்துவமான காரியங்களை செய்யுங்கள். நாமும் பேதுருவை போல ஆண்டவரை நேரடியாக கூப்பிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லலாம். நம்மை சுற்றியும் அலைகள் சுழன்று வரும்போது, பிரச்சனைகள் வேகமாக வரும் பொழுது நம்முடைய கண்கள் மிக அதிகமாக இயேசுவையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எதை வாசிக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் என்பதை குறித்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.